இப்போ ஸ்டார்டிங்கில் நான் ஆடு வளர்ப்பு பிஸ்னஸ்க்குள்ளே வரேன். உடனே வந்துட்டு இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, எத்தனை ஆடுகளை வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். 10 அல்லது ஒரு 20 ஆடுகள்லேருந்து நீங்கள் வந்துட்டு வளர்க்கலாங்க. அதாவது என்ன இனங்களை தேர்வு பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நல்ல இனங்கள், அதாவது ஹைப்ரிட் இனங்கள்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பேட்டூர், சென்னாசமி, சோரா, போயரு, தலைச்சேரி, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உஸ்மானாபாடி, ஜமுனாபாரி, இந்த மாதிரி நிறைய பிரீடுகள் இருக்குது. ஆனால் இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் இல்லை என்ன அப்படின்னா, இது இங்கே தான் நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தோல்வி அடைஞ்சிடறாங்க. நீங்கள் சரௌண்டிங்கில் என்ன ஆடு மூவ் ஆகுதோ அந்த ஆடை சூஸ் பண்ணி அந்த ஆடை வளர்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இதை நீங்கள் மைண்டில் நல்லா ஏற்றி வச்சுக்கோங்க இந்த நான் சொன்ன விஷயத்த. அதேமாதிரி உங்கள் தமிழ்நாட்டில் என்ன ஆடு அதிகமாக மூவ் ஆகுதோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்களுடைய சைடில் நாட்டு ஆடு அதிகமாக மூவ் ஆகும், சேலம் கருப்பு ஆடு. அதனால் நான் அதை புஷ் பண்ணுவேன் எங்களுடைய சைடில். உங்களுடைய சைடில் செம்மறி ஆடு அதிகமாக மூவ் ஆச்சுன்னா செம்மறி ஆடை சூஸ் பண்ணி வளங்க, அது நல்லா மூவ் ஆகும். உங்களுடைய சைடில் வந்து தலைச்சேரி அதிகமாக இருக்குது அப்படின்னா தலைச்சேரியை பை பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வளங்க. இந்த மேட்டர் என்ன அப்படின்னா, உங்களுடைய சைடில் எந்த ஆடு மூவ் ஆகுதோ அந்த ஆடு தான் நீங்கள் வளர்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஒரு ஆடு செத்து போச்சு, பக்கத்தில் இருக்கிறவங்க எத்தனை பேர் வந்துட்டு அதை வாங்குறாங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய சேல்ஸ் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஒரு போயர் ஆடு செத்து போச்சு, நான் வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கிறேன், நான் வெட்டி அதை கூறு போட்டு வெட்டி அப்படின்னா அது வந்துட்டு வாங்க மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க மக்கள். ஏன்னா அது புதிய மீட்டு, அந்த கறியை சாப்பிட்ருக்க மாட்டாங்க, கரெக்டுங்களா? ஸோ அதனால் என்ன ஆடு உங்களுடைய சரௌண்டிங்கில் இருக்கிற மக்கள் விரும்புகிறாங்களோ அந்த ஆடை மட்டும் வளங்க, அதுவே உங்களுக்கு வந்துட்டு ப்ராஃபிட் அப்படிங்கிறது கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து சரியான குடியிருப்பு மற்றும் கால்நடை மருத்துவரிடம் ஆலோசனை வந்துட்டு கண்டிப்பாக வந்து அவசியம் தேவை. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு ஆடுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வளர்க்கும் போது கண்டிப்பாக நோய் மேலாண்மையை மீண்டு தான் நீங்கள் வந்துட்டு அதை ஆடு வளர்ப்பு பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ண முடியும். ஏன்னா எல்லா ஆடுமே நோய் இல்லாமல் வளர்ந்துருமான்னு கேட்டால் கண்டிப்பாக அங்கே கேள்விக்குறி தான். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சிட்டியில் ஆடு வளர்க்குறவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்துட்டு தெரியாமல் போயிடுது. அதனால் அங்கே இருக்கக்கூடிய ஆடுகளை வந்துட்டு நிறைய இயற்கையான புல்கள் கிடைக்காம போகிறதுனால, அதுலேருந்து கிடைக்கக்கூடிய நியூட்ரிஷன் கிடைக்காம போகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நோய்வாய்ப்பட்டுருது. கிராமப்புறங்களில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மேய்ச்சல் முறையில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா ஆடுகளுக்குமே நோய் வாய்ப்பு தன்மை அப்படிங்கிறது 90% வந்துட்டு நம்ம வந்துட்டு தவிர்க்கலாம். ஏன் அப்படின்னா ஆடுகளுக்கு தேவையான விட்டமின்ஸ் இருக்கக்கூடிய புல்களை ஆடே வந்துட்டு மேய்ஞ்சு கொள்ளும். ஸோ அதனால் வந்துட்டு டாக்டருடைய டச்சில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப வந்துட்டு அவசியம். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்கா? இது எல்லாமே வந்துட்டு நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே ஒரு நார்மலாக நான் என்னுடைய ஓரலாக இருக்கக்கூடிய விஷயங்களில் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்லியிருக்கேன், ஒரு மேலோட்டமாக வந்துட்டு சொல்லியிருக்கேன். இது இவ்வளோலாம் நன்மைகள் இருக்குப்பா ஆடு வளர்ப்பு பிஸ்னஸில். ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லியிருக்கேன். இன்னும் நீங்கள் டீப்பாக டீகோட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. அதை பற்றி டீட்டெயில் வீடியோ வேணும்னா நான் கேளுங்க, நான் அடுத்தடுத்த வீடியோக்கள் நான் உங்களுக்கு வந்து போடுறேன்.